ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம் மற்றும் தாப்படூர் பகுதி மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பான ஆவேரி ஏரி புனரமைப்பு திட்டம் இன்று சட்டமன்ற உறுப்பினர் சோக்க கண்ணனின் மெத்தன போக்காலும் அதிகார துஷ்பிரயோகத்தாலும் ஒரு பெரும் ஊழல் கூடாரமாக மாறியுள்ளது. பொதுமக்களின் வரிப்பணத்தில் பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் களத்தில் பணிகள் மிகவும் தரம் குறைந்த நிலையில் உள்ளன. பூங்காவாகவும் நடைபயிற்சி தலமாகவும் மாற்றப்படும் என்று ஆசை வார்த்தை கூறிவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சோக்க கண்ணன் பெயரளவுக்கு சில வேலைகளை செய்துவிட்டு இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாயை சூறையாடியுள்ளார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. தற்போது அமைக்கப்பட்டுள்ள நடைபாதை ஆங்காங்கே உடைந்து கிடப்பதும் சமமற்ற முறையில் இருப்பதும் மக்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. மக்களின் நலனுக்காக செயல்பட வேண்டிய மக்கள் பிரதிநிதி ஒரு பொது திட்டத்தை பகல் கொள்ளையடிக்க பயன்படுத்தியது அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் தேர்தலில் இத்தகைய முறைகேடுகளையும் மக்களின் பணத்தை சூறையாடியவர்களின் பொறுப்பற்ற தனத்தையும் நினைவில் கொண்டு உண்மையான முன்னேற்றத்தை நோக்கி சிந்தித்து வாக்களிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும்.